எங்க ஒரு பொண்ணோட அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சூப்பர் மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. எங்க வராங்கன்ட்டு பார்த்தா இப்போ ஒருத்தர் வந்து இறந்து போய் இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கோம். அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதாவது இப்போ அவரு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டு இருப்பாரு. ஆனா கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு அவரோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஆசையா இருந்திருக்கும். அதனால அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரை புதைக்கிறதுக்கு முன்னாடி அவரோட அப்பா அம்மா இவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துருவோமே அப்படின்ட்டு தான் வந்து வர வச்சிருப்பாங்க. நிறைய காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. இப்போ இந்த பொண்ணோட அம்மா தான் காசுப்பட்டுக்கிட்டு இந்த பொண்ணு வந்து அங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அங்க பார்த்த உடனே ரொம்ப பயந்துடுறா. அவங்க அம்மா கிட்ட என்னது இதெல்லாம் அப்படின்ட்டு கேட்டா, சும்மா ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ, அதுக்கப்புறமா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க இருந்தா இவருக்கு நம்மள கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து வெளியே ஓடிடுவாளா. பாடி கார்ட்ஸ் எல்லாம் பின்னாடியே துரத்திட்டு வருவாங்க தான். அந்த பொண்ணு நேரா ஒரு பார்க்கு கூடியிருப்பா. அங்க ஒரு வயசான தாத்தா ஒரு ஸ்பீக்கர்லாம் வச்சு கத்திட்டு இருப்பாரு. என் பேர் யார் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து உயிரோட இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதே பெட்டர் அப்படின்னு தோணிருக்கும். அவரை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க மாட்டா. யாரு என்னன்னு தெரியாது, பேர் கூட தெரியாது. ஆனா இறந்தவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உயிரோட இருக்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஓகே சொல்லிடுறா. இப்ப இந்த பொண்ணு கிட்ட ஒரு மேஜிக் போன் இருக்கும். அந்த போன்ல வந்து மெசேஜஸ்லாம் வந்துட்டு இருக்கும். என்ன அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல இருக்காத ஓடி போயிரு அப்படின்ட்டு அந்த மெசேஜ்ல வந்ததுனால தான் அந்த பொண்ணு ஓடி இருப்பா. இந்த பார்க்ல இந்த இடத்துல போயிட்டு நில்லு அப்படின்னு சொன்னதுனால தான் இப்ப அந்த பொண்ணு கரெக்டா அதே இடத்துக்கு வந்திருப்பா. இப்ப அந்த தாத்தா அவரோட பேரனை வந்து அங்க வர வச்சிருப்பாரு. பேரை வந்து கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்கவே மாட்டாரு. அதனால அந்த தாத்தாவும் அப்படியே போயிட்டு ரோட்ல படுத்துப்பாரு. இப்ப நீ மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் இங்க இருந்து வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணுக்கு இன்னொரு மெசேஜ் வந்திருக்கும். இப்ப இந்த ரோட்ல வந்து ஒரு பெரிய ட்ரக் வரப்போது, சீக்கிரமா அந்த தாத்தாவை எழுப்பி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த பொண்ணு சொல்லியிருப்பாளா. ஆனா இப்ப அந்த தாத்தாவும் நம்ப மாட்டாரு. முதல்ல தாத்தாவோட பேரை நம்ப மாட்டேங்கிறாரு. சும்மா வந்து அப்படியே ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காது. இந்த ரோட்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இப்பெல்லாம் ட்ரக் வராது, எங்களை வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணாத அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா நான் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ட்ரக்கும் வந்திருக்குமா. கரெக்டா அந்த தாத்தாவை இழுத்துட்டு வந்துருவாங்க. இப்ப மட்டும் இங்க ட்ரக் வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் முன்னாடி வந்து வாக்கு கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி ட்ரக் வந்திருக்குமா. அதனால இப்ப பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி தாத்தாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இவளே கல்யாணம் பண்ணிப்போமே அப்படின்ட்டு போய் கல்யாணமும் பண்ணிட்டு வந்துருவாரு.